ஆதவ் அர்ஜுனா வந்து தேர்தல் பணிக்குழு பொதுச் செயலாளராக செயல்பட்டு இருக்கின்றார். சிறப்பு ஆலோசகராக இருக்கின்றார். அதுக்குள்ளே ஏற்கனவே அந்த ஆலோசகருக்கும் சில உரையாடல் லீக்காலாம் ஆகி சில பிரச்சனைகள் வந்துச்சு. புஷி ஆனந்தை பொறுத்தவரையிலும் ஒரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கம்பீரம், ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் ராஜ மரியாதையில் இருப்பார். இவர் க்ரோடை க்ளீன் பண்ணுறது எப்போது கவனித்து பார்த்தீங்கன்னாலும் வந்து விஜயை பாதுகாத்து ஒரு பாடி கார்டாக தான் செயல்பட்டார். ஒரு பொதுச் செயலாளர் போய் பாடி கார்டாக செயல்படுறது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமே தான். உலகத்தில் எவ்வளோ பெரிய 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 அரசியல் புரட்சிகள், அரசியல் ஜாமவான்கள், எவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் பாருங்கள். ஒரு பொதுச் செயலாளர் பதவி என்பது எவ்வளோ பெரிய பதவி. அம்மா ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட வந்து ஒரு பொதுச் செயலாளருக்கு ராஜ மரியாதை, சாதாரண சமயக்காரனை முதற்கொண்டு பெரிய பெரிய பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தவர்கள். ஆனால் அவங்க கூட வந்து க்ரௌடு கிளீன் பண்ணி நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து வந்ததுலேருந்து விஜய் வரும்போது ஓடுங்க 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 ஓடுங்கன்னு இப்படி அவருடைய அசைவுகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. எது எப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு ஏடிஎம்கேலேருந்து வந்த பேர் சொல்ல விரும்பவில்லை, இன்னும் பெரிய அறிமுகத்தையும் சொல்லவில்லை. ஒரு வந்து ஐடி விங்க்கு செயலாளர் பாஜகலேருந்து வந்தார், அவருக்கு ஒரு பொறுப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் மீடியாக்கள் வந்து காளியம்மாள் வருகிறார் அப்படிங்கிற